சாகா கல்வியில் அந்த 43 ஃபார்முலா ஒரு ஃபார்முலா. உப்பை கட்டி உண்டால் தேகம் நீடிக்கும். ஏன் எல்லாருடைய உடம்பு நிற்காமல் போச்சுன்னா, கண்ணா நீ சாப்பிட்ற உப்பு பச்சை உப்புடா கண்ணா, பச்சை உப்புன்னா கடலில் இருந்து எடுத்த உப்புடா கண்ணா, பச்சை உப்பை தின்றதனால் தாட்டிகமாய் ஞானம் போச்சு. கண்களை தீபத்தில் வைத்து கடவுள் நிலைகளை பெற வேண்டும். அப்படி நீ பெறுவாயானால் இந்த சுவற்றுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அத்தனையும், ஏன் அண்ட அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடியதையும் இந்த கண்கள் எக்ஸ்ரே நிலையை பெற்றுவிடும். இந்த கண்கள் எக்ஸ்ரே நிலையை பெறுவதற்காகத்தான் வடலூர் பெருவழியில் வள்ளல் பெருமானார் 7 திரைகளை அமைத்து அந்த திரைகள் ஒவ்வொரு திரையும் நீக்கும் போது என்னென்ன இந்த உடம்புக்கு கிடைக்கும், இந்த கண்ணுக்கு கிடைக்கும், இந்த கண்களால எப்படி பார்க்கும் என்ற சொல்லக்கூடிய அந்த 10 இடங்கள்ல முதல் இடமா இருக்கக்கூடிய கண்கள்ல மனசை வச்சு உண்மையை உணர்ந்து கொள்ளணும். அதன் பிறகு இந்த உண்மையை உடலாலும் உயிராலும் ஒன்றிய மனிதனுக்கு உதவக்கூடிய ஜீவகாருண்ய பணிகளை செய்பவனுக்குத்தான் அது பிரகாசப்படும் என்பதனால்தான் நம்முடைய தீபம் அறக்கட்டளையே எளிதாக செய்ய முடியக்கூடிய அந்த ஜீவகாருண்ய பணியை நமது தீபம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜீவகாருண்ய செயலால தான் கருணை உண்டாகும். அந்த கருணையால் தான் கருணை கடவுளை அன்பெனும் பிடியுள் அகப்படும் முலையே, அன்பெனும் குடில் புகும் மரசே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை பதிவு அருட்பாவை எடுத்தீங்கன்னா பகுதியே அன்பை பத்தி தான் முதல்ல பேசுவார். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுவோம். அதனால முதல்ல காணும் உயிர்களை எல்லாம் அந்த உயிர்கள்ல கடவுளை காணக்கூடிய ஒரு உணர்வை அறிவித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்க வருவிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவு அடுத்தவர்களுக்கு உதவுங்கள். இருப்பதை பகிர்ந்து உண்போம். ஜவஹார் ஒடுக்கத்தினுடைய உச்சத்துல 3வது பாகத்துல ரொம்ப 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 நுணுகி போவார்.